ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆபிரகாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியிலே ஒரு சவால் வந்தது. இஸ்ரவேல் அவர்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று நிரூபிக்க வனாந்திரத்தில் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். உபாகமம் 8:2 பார்க்கிறோம். யோபு தனது விசுவாசத்தை நிரூபிக்க மிகுந்த துன்பத்தின் மூலம் அவர் சோதிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 38:1-15 அது பார்க்கும் பொழுது அங்கே தாவீது சொல்கிறார், தன் பாவங்களால் உண்டான சரீர நோயையும் வேதனையும் விவரித்து, என் பாவத்தின் நிமித்தம் என் எலும்புகளில் சுகமில்லை என்றும், என் மதீனத்தின் நிமித்தம் என் காயங்கள் நாரி புறையோடுகிறது என்றும் கூறுகிறார். அப்போ பாவத்தின் நிமித்தமும் சில நேரங்களிலே சில துன்பங்கள் பாடுகள் வருகிறது. அப்போ இன்றைக்கி முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சோதனை என் வாழ்வில் எதனால். நான் ஒவ்வொரு சோதனையும் சொன்னேன்ல, ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு, யோபு, தாவீது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமானது. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குதா? இருந்தும் ஏதோ ஒன்று சோதிக்கப்படுகிறோமா? நிச்சயமாக சொல்கிறேன், விசுவாச போராட்டம் இல்லைன்னா ஆண்டோடைய வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு போராட்டம், இல்லைன்னா நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதான ஒரு போராட்டம். பாவ போராட்டத்திற்கும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதை ஈஸியாக ஒரு மனிதன் நம்ம கண்டுபிடிக்க முடியும்.